இந்த பகுதியில் பல ஆண்டு காலமாக உள்ள மோசமான சாலைகளில் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த திமுக அரசு சொன்னதை எதுவும் செய்யல. இந்த தொகுதியில் உள்ள 3 அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதனால நோயாளிகள் அவதிப்படுறாங்க. திருவாரூர் முழுவதும் பல அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது. அம்மா உணவகம் பராமரிப்பு இன்றி காணப்படுவதால் பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளர்கள் அவதிப்படுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்தாதான் சரி பண்ண முடியும். நம்ம தான் சரி பண்ண முடியும். அத பாசன ஆறு வாய்க்கால்களை தூர்வாரி விவசாய உற்பத்தியை பெருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க பாசன வசதி அப்படிங்கறதையே மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால இந்த வாய்க்கால் கடமடையில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குதோ அப்ப 2 பொக்லினை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு சத்தப்படாம போய் பில்ல போட்டு காசை எடுத்துக்கிறது. இந்த வேலை தான் தினம் நடக்குது. பொழுதுக்கு இதான் நடக்குது. இதுக்கு நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம். நீங்க பாருங்க எப்படி நடக்குதுன்னு மட்டும். அப்புறம் நெல் கொள்முதல் போன்று பருத்தியையும் அரசே கொள்முதல் செய்ய பருத்தி விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான். செஞ்சு கொடுக்கறது தான் முறை. குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, அந்த கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்க கோரிக்கை. கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இங்குள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் விவசாயம் சார்ந்த துறைகள் கொண்டு வர கோரிக்கை. அது நல்ல விஷயம்தான். ஏன்னா விவசாய பகுதியா இருக்கிறதுனால அந்த படிப்பை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுக்கும் நம்ம முயற்சி செய்வோங்கிறத சொல்றேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. இவங்க மாதிரி 525 வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு ஒன்னும் செய்யாம இல்லாம நான் கச்சிதமா கொடுத்திருக்கேன். எது முக்கியமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அதுவும் ஏழப்பட்ட ஜனங்களுக்காக தான் இந்த நம்மளுடைய தேர்தல் இருக்கு. அதனால நிச்சயம் நீங்க இதுல கேட்டிருக்கதெல்லாம் அதுல வருது. நிச்சயம் அதெல்லாம் சரி செய்வோம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு, 1 லட்சம் பெண்களுக்கு கோழி பண்ணைக்கும், 1 லட்சம் பெண்களுக்கு ஆட்டு பண்ணை, 1 லட்சம் மாடுகள் அப்படிங்கறத ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கொடுக்க போறோம். அதனால 50% மானியமும் கொடுக்க போறோம்.